நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம சொன்னோமா, இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்? ஸ்வர் பார்த்துருக்கோம், व्यंजन பார்த்துருக்கோம், संयुक्त अक्षर பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அனுஸ்வார் பார்த்தோம், அனுநாசிக் பார்த்தோம். மேம் திருப்பி संयुक्त अक्षर திருப்பி எழுதி போட்டிருக்கீங்க, என்னங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, संयुक्त अक्षर அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லெட்டர் ஜாயின் பண்ணிட்டு ஒரே ஒரு வேற ஒரு வடிவம் வேற ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஷ, இது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்படி கொடுத்தோமா, க்ஷ சொல்லி கொடுத்தோமா संयुक्त अक्षरக்கு இப்படி என்ன வடிவம் வந்தது? இது ஆக்சுவலா இக்கு ஷ, ஆனா என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? புதுசா ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இது என்ன கேட்டிங்கன்னா இன்னொன்று மெய்யெழுத்துன்னு கூட சொல்லலாம். நாம மேம் ஏற்கனவே व्यंजन பார்த்தோமே, व्यंजन பார்த்தோம் எதுக்காக? ஐடென்டிஃபிகேஷனுக்காக. மெய்யெழுத்துன்னு கேட்டிங்கன்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்ல காமையில புள்ளி வச்சா மெய்யெழுத்து. அப்ப அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்த்தோம். நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக व्यंजनல ஃபுல் லெட்டர் தான் எழுதி போட்டோம். ஹிந்தியில பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு எழுத்து மேல புள்ளி வச்சா அது மெய்யெழுத்து. ஓகேவாப்பா? அப்போ ஹிந்தியில ஒரு எழுத்துக்கு புள்ளி வைக்கிறதுனா எப்படி மேம் வைக்கிறது? ஏன்னா கட்டாயமா மெய்யெழுத்துங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக இப்படி இக்கு இக்கு அப்படி சொல்லி கொடுக்காம என்ன பண்ணிட்டோம், அப்படியே இதெல்லாம் மெய்யெழுத்துப்பா அப்படின்னு புள்ளி இல்லாம க க க கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ இந்த புள்ளி எப்படி நம்ம ஹிந்தியில மென்ஷன் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ஹிந்தியில புள்ளி எங்க வைக்கிறோம்? ஒரு லெட்டருக்கு கீழே நாம புள்ளிய வைக்கிறோம். அப்ப எப்படி வைக்கிறோம்? புள்ளியா வைக்கிறது இல்ல. ஏன்னா ஹிந்தியில டாட் வைக்கிறதுக்கு வேற வேற நேம் இருக்கு, வேற வேற இடத்துல வைப்போம். ஓகேவா? அப்போ கரெக்டா மெய்யெழுத்துக்கு வைக்கிறது, அதாவது புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துக்கு வைக்கிறதுக்கு எங்க வைப்போம்னு கேட்டீங்கன்னா ஒரு லெட்டருக்கு கீழே இப்படி போடுவோம். அப்ப ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி வச்சா தமிழ்ல இக்கு, அதே இங்க பாருங்க ஒரு எழுத்துக்கு கீழே சின்னதா ஒரு லைன், குட்டி லைன் போட்டா அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு மெய்யெழுத்துக்கு வைக்கிற சிம்பல். மேம் அப்ப அந்த சிம்பல்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன நேம் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேரு ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹல். அப்படி இல்லை அப்படின்னா ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிக்கண்ணா, இப்ப ஃபுல் லெட்டர் நான் எழுதி போடுறேன். ஓகேவா? அப்ப ஃபுல் லெட்டர்ஸ் எழுதி போட்டுட்டு இந்த புள்ளி எப்படி நாம யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிறது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகேவாப்பா? சரிக்கண்ணா, சரிப்பா. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? இந்த 33 லெட்டர்ஸ் व्यंजन பார்த்தோம். व्यंजन பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு பார்க்கல, தமிழ்ல எப்படி பார்ப்போம் இக்கு இஞ்சு அப்படி பார்க்கல. நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக கான்சனன்ட்ஸ் எழுதி போட்டுட்டு இது எல்லாம் व्यंजन. அது பார்த்தா புள்ளி வச்சு எழுதி போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு கீழே இந்த சிம்பல் போட்டிருக்கணும். அப்ப இந்த சிம்பலுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஹல் அப்படின்னு சொன்னோம். என்ன பேர் சொன்னோம்? ஹல் அப்படின்னு சொன்னோம். ஓகேப்பா? அப்ப இந்த எல்லா எழுத்துக்கு கீழேயும் இந்த மாதிரி சிம்பல் போட்டா இது என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்யெழுத்து. இக்கு இக்கு இக் இக் இங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்தையுமே மாத்த மாட்டோம், குறைக்க மாட்டோம். அப்படியே அந்த காமையில புள்ளி வச்சுட்டு இக்காட்டிடுவோம். ஓகேவா? ஆனா ஹிந்தியில என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணாங்க. ஒவ்வொரு எழுத்து எழுதி இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், ப இ க இம். இந்த எழுத்து குறைக்கல, ஒண்ணும் பண்ணல, இது மேல புள்ளி வச்சு அதை மெய்யெழுத்தாக்கிட்டாங்க. ஓகேவா? இப்ப ஹிந்தியில எழுதணும்னா ப இ க பக்கா. ஓகேவா? அப்ப இங்க ஒரு எழுத்து எழுதிட்டு அது கீழே அந்த சிம்பலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கா அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை சிம்பிளா சொல்ல முடியும். இது கொஞ்சம் இன்னும் ஈஸியா எழுதுறதுக்காக, அதாவது மெய்யெழுத்துக்களை ஈஸியா எழுதுறதுக்காக, இந்த மெய்யெழுத்துக்களை ஈஸியா எழுதுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த 33 व्यंजन இருக்கா, 33 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இந்த 33 கான்சனன்ட்ஸை பிரிச்சாங்க. எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைன் இருக்க எழுத்துக்கள் நீங்க உங்க நோட் புக்ல எடுத்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லா நீட்டா அழகா எழுதிருங்க. இந்த 33 எந்தெந்த லெட்டர் லைன் இருக்குன்னு பாருங்க. எதெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா க க க க இருக்கா, லைன் இருக்கு. என்ன லைன் இருக்கு? இங்க கோடு உள்ள லைன் உள்ள எழுத்துக்கள். ஓகேவா? இது லைன் இருக்க எழுத்துக்கள். இது பாத்தீங்கன்னா இந்த காவும் இந்த ஃபாவும் லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணிருப்போம் வந்திருக்கும்.
ஆனா மீதி லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெட்டர்ஸ் கோடு உள்ள அதாவது லைன் இருக்க லெட்டர்ஸ் தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. க க க க. இது சல இருக்கு, ஜ இருக்கு. நான் பாருங்க இங்க நான் லைன் போட்டுட்டே வரேன், பாக்ஸ் போட்டுட்டே வரேன். ஓகேவா? இதெல்லாம் லைன் இருக்கு. தென் ச லைன் இருக்கு, ஜ லைன் இருக்கு. இங்க கோடு இருக்கு பக்கத்துல. இங்க ஜ என்ன இருக்கு, ச என்ன இருக்கு. இந்த சல லைனா இல்ல, கேர்வ்டு லெட்டரா இருக்கு. ஓகேவா? அடுத்தது இது இதுவும் லைன் உள்ள எழுத்து. அடுத்தது இது பாருங்க, இது லைன் உள்ள எழுத்து. இங்க பக்கத்துல ஒரு லைன் இருக்கு. அடுத்தது இது லைன் உள்ள எழுத்து, இதுவும் லைன் இருக்கு. இது ரெண்டும் லைன் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவுமே லைன் இருக்க எழுத்துக்கள். சரியா? இப்ப இதுக்கும் லைன் இருக்கு, லா வாக்கும் லைன் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் இருக்காப்பா? அப்ப சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் லைன் இல்லை. நீங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கக்ககனா சீரீஸ்ல நான் மட்டும் லைன் இல்ல. அந்த லெட்டர் எப்படி இருக்கு? அதனால என்ன பண்ணாங்கன்னா ஹிந்தி வியஞ்சன்ல ஹிந்தி கான்சனன்ட்ஸ்ல 3 டைப்பா பிரிச்சாங்க அந்த கான்சனன்ட்ஸ. எப்படின்னு பாத்தீங்கன்னா கடிப்பாய் வர்ண. மேம் அது என்ன கடிப்பாய்? கடிப்பாய்னா லைன் இருக்க எழுத்துக்கள். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் செமி அதாவது செமின்னு கேட்டு என்னன்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா எழுத்துக்கு அப்புறம் வர எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது லைனுக்கு அப்புறம் வர எழுத்துக்கள் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். இது எல்லாம் பாருங்க, இது எல்லாமே வந்து இந்த 2 லெட்டர் இது கூட லைன் இருக்கு. ஆனா லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி எழுதுறது? ஓகேவா? இது நார்மலா எழுதணும், இக்கு எழுதணும்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு லைன் போடலாம். ஆனா அந்த ட்ரிக் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது சிம்பிளா எப்படி எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லைன் இருக்க எழுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா லைன் கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணினீங்கன்னா அது என்னது? வியஞ்சன் மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்தா மாறி போயிடும். ஆனா இந்த கவும் ஃபாவும் என்னன்னு கேட்டீங்கன்னா லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்திருக்கேன் மேம், ஒரு குட்டி டெய்லா வந்திருக்கேன். அதை என்ன பண்ணனா அந்த டெய்ல் எழுதும்போது ஃபுல்லா எழுதாம இப்படி நிறுத்துறது. அதே மாதிரி இந்த ஃபர்க்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இதோட நிறுத்துறது. இது முடிச்சிட்டீங்கன்னா இது என்னது? இது வியஞ்சன். இது இந்த லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் வர எழுத்து 2 லெட்டர்ஸ் தான்ப்பா இருக்கு. அந்த 2 லெட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம என்னன்னு கேட்டீங்கன்னா அதை அப்படியே ஹாஃபா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவாப்பா? மீதி இருக்கு பாருங்க. இந்த க இருக்கு. க எழுதணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சீரீஸா பார்க்கலாம்ப்பா. அப்போ 33 லெட்டர்ஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 லெட்டர்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ அந்த 24 லெட்டர்ஸ்க்கு என்ன இருக்கு? லைன் இருக்கு. நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, 24 லெட்டர்ஸ்க்கு லைன் இருக்கும். அந்த 24 லெட்டர்ல கவும் ஃபாவும் என்னன்னு கேட்டீங்கன்னா லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் மாதிரி வரும். அதை என்ன பண்ணும்? நீங்க ஃபுல்லா எழுதாம இப்படி எழுதிட்டீங்கன்னா ஹாஃபா இதோட முடிச்சிட்டீங்கன்னா இது எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட அர்த்தம் இக்கு இஃப். ஓகேவா? நம்ம இதை ஃபுல்லா எழுதி கீழே புள்ளி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஹல் போட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஒரு எழுத்தை எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப பக்கம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கா போட்டு புள்ளி வச்சு அப்புறம் எழுதணும். ஆனா இங்க எழுதும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாஃப் லெட்டர் இப்படி போட்டுட்டு எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? அது புள்ளி வச்ச எழுத்து. அதாவது லைன் இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்கும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா லைன் கட் பண்ணணும். ஆனா அந்த லைன் இருந்தும் லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்திருக்கிற இந்த கர்வும் ஃபர்வும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லைனுக்கு அப்புறம் வந்திருக்கு. இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம ஹாஃபா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது என்னது? மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்து இக்கு இஃப். ஓகேவா? அப்ப எத்தனை எழுத்து அந்த மாதிரி பார்த்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் க வர்க்க எடுத்துக்கலாம். நான் க வர்க்கல க சொல்லிட்டேன். க வந்து எப்படி புள்ளி வச்சு எழுத்தா மாத்துன்னு கேட்டீங்கன்னா இப்படி எழுதிடலாம். அடுத்தது இந்த கோட்டை கட் பண்ணுங்க, இந்த லைன் கட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். ஆமாவா? லைனை கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப க இப்படி இருக்கு, இப்படி ஒரு லைன் போடுறோம். இப்போ என்ன பண்ணணும்? க போடும்போது இதோட கம்ப்ளீட் பண்ணிடும். இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இது இக். இது மீனிங் எப்படி வந்திருக்கு? இக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவாப்பா? அப்ப அதே மாதிரி கல பாருங்க. க இது எப்படி மாத்துறது? மெய் எழுத்தா
இது போட்டீங்கன்னா மெய் எழுத்து, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி போட்டுட்டு இந்த சிம்பிள் போடணுங்கிற நாட் நெசசரி. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் யூ ரைட் திஸ் ஒன், நீங்க இந்த லைனை கட் பண்ணிடணும். தென் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்லி லைன் இருக்காப்பா. அப்போ இது ஃபுல்லா போடாம என்ன பண்ணுவோம், இங்க லைன் போடாம இது மட்டும் போட்டீங்கன்னா இது இக். விக்னேஷ் எழுதும் போது இந்த இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்தது இப்ப கடிப்பாய் வர்ண, அதாவது கோடு இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். டோட்டலா 33 லெட்டர்ஸ் சொன்னோம். அந்த 33 லெட்டர்ஸ்ல 24 லெட்டர்ஸ்க்கு லைன் இருக்கு. அதுல 2 லெட்டர்ஸ்க்கு வந்து லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் வருது, கவும் ஃபாவும். அப்புறம் மீதி இருக்க லெட்டர்ஸ் எப்படி பண்றதுங்கிறது இதை ஒரு டைம் எழுதி முடிச்சுட்டு அதை உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகேப்பா? ச இங்க பாருங்க, ச எப்படி இச்சா எழுதுறது, இச் அப்படின்னு எழுதுறது, இது எழுதுனீங்கன்னா இச். ஓகேவாப்பா? அடுத்தது பாருங்க, ஏன்னா இது வந்து லைன் இருக்க எழுத்து கிடையாது, ச அது என்ன இருக்கு, அது கர்வ்டா இருக்கு. இது முடிச்சுட்டு அது வரலாம். அடுத்தது ஜ, இது என்ன பண்ணும், இப்படி போட்டீங்கன்னா இது என்னது, இஜ். அடுத்தது ஜ, இப்படி மட்டும் போட்டீங்கன்னா இது என்ன கேட்டீங்கன்னா இஜ். இது 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 இப்படி கூட வரும் பண்ண, நீங்க இது இப்படி மட்டும் விட்டுட்டீங்கன்னா ஈ மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது என்ன, இந்த லைன் மட்டும் கட் பண்ணிருக்கணும். லைன் மட்டும் கட் பண்ணா இது என்ன ஆயிடுச்சு, இஜ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன இருக்கு, ஞா. இது இங். ஓகேவாப்பா? இதுதான். அடுத்த சீரீஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டட்டடனால நாக்கு மட்டும்தான் லைன் இருக்கு, கடிப்பாய் வர்ண. அப்ப என்ன பண்ணணும்னா புள்ளி வச்சு எழுத்தா இன்னா போடணும்னா இது மட்டும் போட்டா போதும். ஓகேவாப்பா? புண்ணிய நம்ம தமிழ் எழுதும்போது பூ இன்னிய எழுதுவோம். இங்க எழுதும்போது நீங்க இதை போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா? இன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன். அடுத்தது த த த நா. இதுக்கு எல்லாமே பாருங்க, நாங்க எழுதி போடுறேன். த த த நா. அப்ப இதுக்கு எல்லாம் லைன் இருக்காக்கண்ணே, அப்ப இதுக்கு எல்லாம் லைன் இருக்குன்னா இந்த லைனை கட் பண்ணுங்க, முடிஞ்சது முடிஞ்சது. ஓகேவாப்பா? இது கூட வேற என்ன எழுத்து வேணாலும் இது கூட ஜாயிண்ட் ஆயிடும். இப்ப த வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இத்து அடுத்து என்ன எழுத்து வேணாலும் இருக்கலாம், இது அடுத்தது என்ன எழுத்து வேணாலும் இருக்கலாம். அது அடுத்தது வராது. நாம இப்ப எப்படி வந்து ப இக்கா எழுதணுமோ பக்கா எழுதணுமோ அது மாதிரி அந்த இக்குக்கு பக்கத்துல என்ன எழுத்து வேணாலும் அது கூட வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப தத்ததன சீரீஸ்ல இருக்க கடிப்பாய் வர்ண கோடு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நாம மெய் எழுத்தா மாத்தணும்னா, புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் மாத்தணும்னா அந்த கோட்டை கட் பண்ணிட்டா அது புள்ளி வச்ச எழுத்தா மாறி போகும். ஓகேவாப்பா? அடுத்தது இந்த சீரியஸ்ல பப்பா மாமா பாருங்க, பால கோடு இருக்கு. அப்போ இது எப்படி மாறி போயிடும், அப்படி அந்த கோடு கட் ஆனோம்னே. அதே மாதிரி நான் ஃப சொன்னேன், இந்த ஃபல வந்து இது கொஞ்சம் இது மட்டும் என்னாச்சு, கோட்டு தாண்டி வந்ததுன்னு ஏற்கனவே சொன்னேன், காவும் ஃபாவும் மட்டும் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம அப்படி முடிச்சிட்டிங்கன்னா இது என்ன அர்த்தம் ஆயிடுனா இஃப், இது இப். ஓகே அப்படின்னா அடுத்தது ப ரொம்ப ஈஸி கண்ணு. இப்போ என்ன பண்ணும், இப். ஓகேவா? அந்த கோடு கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ப, இதுல கோடு கட் ஆயிடுச்சு. மாக்கு இங்க கோடு கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னது, புள்ளி வச்ச எழுத்தா மாறி போயிடுச்சு. நீங்க ஒரு எழுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி லெட்டர் ரைட் பண்ணிட்டு லெட்டர் ரைட் பண்ணிட்டு இங்க இந்த சிம்பிள் போட்டு இப்படி ஃபுல்லா எழுதுறதுக்கு நீங்க சிம்பிளா இப்படி முடிச்சிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம், இப் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பப்பவம சீரியஸ் பார்த்துட்டோம். ய ல மேம் இங்க நடுவுல எல்லாம் விட்டு விட்டு தான் எழுதி இருக்கும். 33 லெட்டர்ஸ் சொன்னோம். 33 லெட்டர்ஸ்ல வந்து 24 லெட்டர்ஸ் மட்டும் தான் லைன் இருக்கு. மீதி லெட்டர்ஸ்க்கு இதை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா யா யா லா வா. கோட கட் பண்ணுங்க. யா இ இல் இவ். ஈஸியா? ஜஸ்ட் நீங்க லைனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாவே அது என்ன ஆயிடுது, மெய் எழுத்தா மாறி போயிடுது, புள்ளி வச்ச எழுத்தா மாறி போயிடுது. மேம் அப்ப இங்க இருக்கு அதுவும் தான். ஷஷ ஷஹல ஷ இ ஷ ச.
நான் உங்களுக்கு போன டைம் கிளாஸ்ல ஒரு வேர்ட் எழுதி கொடுத்தேன், எழுதி போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வந்து ஷ அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுத்து அந்த முழு எழுத்தா எழுதாம அந்த லைன் கட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த லைன் இல்லாம இருந்ததுன்னா அதை புள்ளி வச்சு படிக்கணும்னு சொன்னேன். இப்ப படிச்சு பாருங்க, ஈஸ்வர். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் ரீடிங் ப்ராக்டிஸ் நிறைய ஆக போகுது, நிறைய பார்க்க போறோம். 2 letter word, 3 letter words, 4 letter words நிறைய பார்த்துட்டே இருக்க போறோம். ஈஸ்வர். அப்போ அது என்ன ஆயிடுச்சு? இஷ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இஷ், இங்க இஸ். ஓகேவா? இது என்னாச்சு? இது ஷ ஷ ச. இது என்னாச்சு? புள்ளி வச்சு எழுதணும்னா ஃபுல்லா எழுதாம என்ன பண்ணோம், அந்த லைனை கட் பண்ண உடனே இஷ் 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 அப்படியே ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இப்ப லைன் இருக்க லெட்டர்ஸ்க்கு எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்ம இங்க என்ன எழுதி போட்டுட்டோம், அது எப்படி வந்து மெய்யெழுத்தா புள்ளி வச்சு எழுத்தா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கறது கன்ஜக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அது மாறி போச்சு. ஆனா இங்க கொஞ்சம் லெட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அதுக்கு என்னங்க பண்றது? என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணும், லைன் இருக்க லெட்டர் எழுத்தெல்லாம் விட்டுட்டு லைன் இல்லாத எழுத்துக்களை இங்க தனியா எழுதி பார்க்கலாம். என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? இந்த நான் எப்படி, அடுத்தது ச, அடுத்தது ட, 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 ட. ஆமா அதான் அது பக்கத்துல லைன் இல்ல, அப்படியே எப்படி இருக்கு லெட்டர்ஸ், எப்படி இருப்பா லெட்டர்ஸ்? பக்கத்துல லைன் இல்ல கண்ணு, ஆனா அந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்கு? இது லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? கர்வ்டா இருக்கு. அப்போ இந்த கர்வ் கூட செமி கர்வ்டு லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லெட்டர்ஸ்னு, கொஞ்சம் பக்கத்துல வர்றதுனால. அப்போ இது பாருங்க, எந்தெந்த லெட்டர்ஸ் கர்வ்டா இருக்கு? வளைச்சு எழுதிருக்கோம். நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த லைன் இருக்க எழுத்தெல்லாம் என்னன்னு சொன்னேன், கடிப்பாய் வர்ணன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? கர்வ்டா வளைஞ்சு இருக்கு. அப்போ ரா வளையல, ரா தனியா இருக்கு. அப்போ இந்த கர்வ்டா இருக்க லெட்டர்ஸ்க்கு என்ன தெரியுமா பேரு? கோல் வர்ணன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? கோல் வர்ண. என்ன பண்ணுங்கன்னா உங்க நோட் புக்ல நான் சொல்றது உங்களால ஹிந்தியில எழுதிக்க முடிஞ்சோம், ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் அந்த ர சிம்பிள் எல்லாம் பார்க்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்லயோ இல்லை இங்கிலீஷ்லயோ அதை அப்படியே பக்கத்துல எழுதிக்கோங்க. திருப்பி அதை நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? கோல் வர்ண அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? கோல் வர்ண. சரி மேம், அப்ப இதெல்லாம் என்ன மேம், எப்படி மேம் புள்ளி வைக்கிறது? இது ஏதாவது கட் பண்ணுமா? கட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்கணும்? புள்ளி வச்சே ஆகணும். ஓகேவா? இதுக்கு புள்ளி வச்சே ஆகணும். இதுல எதுவுமே நம்ம குறைக்கல, தமிழ்ல இருக்க மாதிரி அப்படியே எழுத்து எழுதி புள்ளி வைக்கிறோம். புள்ளி மீன்ஸ் இது என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்யெழுத்தா மாத்திரம். ஓகேவா? அப்போ இதுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 லெட்டர்ஸ் ராவை விட்டுட்டு, ஏன்னா இதெல்லாம் தான் கோல் வர்ண. அப்போ ராவ் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாம இங்க கீழே இந்த ஹல் சிங்க போட்டே தான் ஆகணும். ஓகேவா? இந்த ஹல் சிங்க நம்ம இதுக்கு போட்டே தான் ஆகணும். இப்ப புரியுதா கண்ணே? ஒரு எழுத்தை நம்ம புள்ளி வச்ச எழுத்தா, அதாவது மெய்யெழுத்தா மாத்தணும்னா லைன் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் அந்த லைனை கட் பண்ணணும். சப்போஸ் 2 லெட்டர் வந்து லைனுக்கு அப்புறமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அது என்ன பண்ணும்? அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம, இந்த கர்வும் ஃபாவும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம கொஞ்சம் மட்டும் அந்த கர்வ்டுல கம்ப்ளீட் பண்ணனும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது புள்ளி வச்ச எழுத்தா மாறி போயிடுது. ஓகேவா? 33 லெட்டர்ஸ்ல நம்ம 32 லெட்டர்ஸ் இப்ப பார்த்திருக்கோமா? சரி, மீதி லெட்டர் என்னங்க மேம்? மீதி என்ன இருக்கு? பெண்டிங் இருக்கு. ரா மட்டும் பெண்டிங் இருக்கா? அப்ப அது ஸ்பெஷல் லெட்டர்ல. மத்ததெல்லாம் ஈஸியா லைன் இருக்கு, லைனை கட் பண்ணிட்டோம். லைனே இல்லாத கர்வ்டா இருக்க லெட்டர்ஸ்க்கு அப்படியே அந்த சிம்பல் அப்ளை பண்ணிட்டோம். அப்ப எதுவுமே இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கே, ஸ்பெஷல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா ரேப் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இத ஹிந்தியில இத புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? இது இப்ப இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரு பிளஸ் ஆ ரனா இருக்கு. ஓகேவா? அதாவது ஸ்வர் சகித்துமாங்க, உயிர் எழுத்து சவுண்டோட இருக்கு ர. இது வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்றது, எதிராக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இத மெய் எழுத்தா உபயோகப்படுத்துறதுக்கு எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்னு கேக்குறீங்களா? ரா போட்டு கீழே ஹல்சிங்க போட மாட்டாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த செகண்ட் யூஸ் வந்து இப்படி போடுவாங்க, ஒரு எழுத்துக்கு மேல. இங்க பாருங்களேன், இப்ப மா இருக்கு அப்படின்னா இந்த மாக்கு மேல இப்படி போடுவாங்க. தெளிவா தெரியுதாப்பா? இங்க பாருங்க, மாக்கு மேல இப்படி போடுவாங்க. இது என்னது? இது மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. ஒரு எழுத்துக்கு மேல இந்த சிம்பிள் ரொம்ப ஈஸியா கடை. இது ரா யூஸ் பண்ணோம், மற்ற எழுத்துக்கு எல்லாமே அது ஒரு காமன் ரூல் இருக்கு. இந்த ராக்கு மட்டும் இது இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா உயிர் எழுத்தோட சேர்ந்து இருக்கு, இர் பிளஸ் ர அப்படி இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க இப்ப இந்த எழுத்துலாம் தெரியும், க ர ம 3 எழுத்து வார்த்தை படிச்சோம். க ர இம், இங்க என்ன வருது? உயிர் எழுத்தோட சேர்ந்து வருதா? அப்ப இதை எப்படி படிக்கணும்? க ர இம் கரம். ஓகேவாப்பா? அப்போ இத மெய் எழுத்தா படிக்கணும்னா ஒரு எழுத்துக்கு மேல எப்படி போட்டாங்க? இந்த சிம்பல் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்பல் ஒரு எழுத்துக்கு கீழே இதை யூஸ் பண்ணாங்க. எப்ப யூஸ் பண்ணாங்க? நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை மெய் எழுத்தா மாத்தோம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்ப பா, இந்த பாவை புள்ளி வச்ச மெய் எழுத்தா மாத்தணும்னா இப்படி போட்டோம். அப்ப இது பக்கத்துல ரா வரணும் அப்படின்னா இப்படி போட மாட்டோம். இது பக்கத்துல ரா வரலைன்னா, ரா வருதுன்னா எப்படி போட மாட்டோம்? இப்பு ரா இப்படி போட மாட்டோம். அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்புக்கு பக்கத்துல ரா வந்ததுன்னா ப ஃபுல்லா எழுதிட்டு பாக்கு கீழே இந்த சிம்பல் போட்டா ப்ர, இப்பு ரா ப்ர வருதா? புரியுதாப்பா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது மெய் எழுத்தா உபயோகப்படுத்துற ஒரு எழுத்துக்கு மேல மேல போடுற ஹூக் மாதிரி அந்த சிம்பல் கீழே யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹாஃப் லெட்டர்ஸ் கூட இந்த ரா யூஸ் பண்ண மாட்டோம், இப்பு ரா அப்படி. அதை எப்படி அந்த சிம்பல் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ப எழுதிட்டு, ஆனா இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது இப்பு தான். இப்புக்கு கீழே பாக்கு கீழே இப்படி போட்டா அது ப்ர. ஓகேவா? இது மூணாவது டைம் யூஸ், மூணு டைமா இப்படி யூஸ் பண்றோம். 3 மெத்தட்ஸ். அடுத்தது இதெல்லாம் வந்து ஹாஃப் லெட்டர்ஸ் லைன் இருக்கிற எழுத்துக்களுக்கு, அதாவது லைன் இருக்க எழுத்துக்களுக்கு. இப்ப இதா சொன்னாங்க, இக்கு கூட வந்து இப்படி இது ஒரு எழுத்துக்கு கூட நீங்க கீழே வந்து இதை இந்த லைன் நீங்க போட்டுக்க போறீங்க, லைன் இருக்க எழுத்துக்களுக்கு. ஆனா நம்ம கோல் வர்ணன்னு சொல்லிட்டு ஒரு 8 எழுத்துக்களை பார்த்தோம்ல, ஆமா தானே? அந்த கோல் வர்ண கூட என்ன பண்ணோம், இந்த கோல் வர்ண நம்ம இப்பு ரா இப்படி போட முடியாதனால பா ஃபுல்லா எழுதிட்டு இங்க இந்த ரா சிம்பல் யூஸ் பண்றோம். அப்ப கோல் வர்ண கூட என்ன போடணும்? இட்டுங்கிறது இது போட்டே ஆகணும், அப்பதானே அது இட்டு. ஆமா தானே? இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, ச ட ட ட ட த ஹ, இது கூட எல்லாமே இந்த சிம்பல் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது என்னது? மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. ஆமா தானே? அப்ப இது கூட ர எப்படி சேர்த்தணும்? இப்படி போடணும். ஓகேவா? இட்டு ர ட்ர. ஓகேவா கண்ணே? இது புள்ளி வச்ச எழுத்தா எப்ப இந்த எழுத்துக்கெல்லாம் மாறுது? கீழே இந்த சிம்பல் வரும்போதுதான் இது புள்ளி வச்ச எழுத்தா மாறி போகுது. அப்போ இது கூட ராவை நீங்க ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணணும்? கட்டாயமா இந்த சிம்பல் போடணும். ஓகேவா? இந்த ஹல்சிங்க போட்டாதான் அது இட்டு. நீங்க போடலைன்னா அது வந்து உயிரெழுத்து ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒரு மெய் எழுத்து தான், உயிர் மெய் எழுத்து தான் அது. ஓகேவா? அது ட. ஆனா இது பாருங்க, இது மட்டும் போட்டீங்கன்னா இது உயிர் மெய் எழுத்து. நீங்க இந்த டா கூட இப்படி ஒரு சிம்பல் நீங்க போட்டிருந்தீங்கன்னா தான் அது மெய் எழுத்து. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிம்பிள் இப்படி போட்டு திருப்பி இந்த ரா சிம்பிள் இங்க இருந்து போடணும். அப்ப இட்டு ரா ட, இட்டு ரா ட. ஓகேவா? அப்போ இது இப்படி யூஸ் பண்றோம். இது வந்து எந்த எழுத்துக்கு யூஸ் பண்றோம்?
கோல் வர்ணக்கு வளைவா இருக்கிற எழுத்துக்களுக்கு நாம இப்படி யூஸ் பண்றோம். ஓகேவா கண்ணா? அப்போ ரா வந்து ஸ்வர் சஹித் உயிர் எழுத்தோட சேர்ந்தது. உயிர்மை எழுத்து ராவா வந்துட்டு உயிர்மை எழுத்து இது. ரெண்டாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்தா வருது, புள்ளி வச்ச எழுத்தா வருது. ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மை எழுத்து, ரெண்டாவது புள்ளி வச்ச மெய் எழுத்தா வருது, மூணாவது இந்த ராவுக்கு முன்னாடி வர எழுத்து மெய் எழுத்தா இருந்ததுன்னா அது கூட இந்த சிம்பல் சேர்த்துவோம். ஓகேவா? நான் இப்ப அதே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ப இப்பு அப்படின்னா அந்த இப்பு கூட ரா போடும்போது இப்ப எப்படி எழுதுவோம்? இப்படி இப்படி போட்டிருப்போம். அப்ப ரா சேர்த்து இப்படி போடக்கூடாது. அந்த ரா சிம்பல் எப்படி சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க கடிப்பாய் வர்ணக்கு. இந்த இப்ப ஃபுல்லா பாவ ஃபுல்லா எழுதிட்டு ரா சிம்பல் இப்படி போடணும். ஆனா படிக்கும் போது பரான்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? இப்பு ர பிர அப்படின்னு படிக்கணும். இந்த பா ஃபுல்லா போட்டாலும் நீங்க எப்ப இந்த சிம்பல் யூஸ் பண்ணிட்டீங்களோ இது என்ன எழுத்து ஆயிடுது? அது மெய் எழுத்தா ஆயிடுது, அதாவது புள்ளி வச்ச எழுத்தா ஆயிடுது. ஓகேவா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா இந்த கோல் வர்ணக்கு இட்டு ரா. இந்த இட்டை எக்ஸ்கியூஸ் மீனா இந்த இட்டையும் நீங்க என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். டாக்கு கீழே அந்த மெய்யெழுத்து சிம்பல், அதாவது ஹல் சிம்பல் நீங்க போடணும். ஓகேவா கண்ணா? இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஒரு எழுத்த மெய் எழுத்தா அதாவது புள்ளி வச்ச எழுத்தா எப்படி பார்க்கறதுங்கிறத இன்னைக்கு பார்த்தோம். சரி கண்ணா, ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து எனக்கு கரெக்டா அனுப்பிடுங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். சார் நேத்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு அப்ளிகேஷன் அனுப்புறதை பத்தி. அதை பத்தியுமே நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகேண்ணா? பார்க்கலாம் திருப்பி.